I am a student. I am a student அப்படின்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். இப்போ நான் மாணவனா இருக்கேன். இதையே சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி சொல்லலாம்? I was a student. I was a student. நான் ஒரு மாணவனாக இருந்தேன். இதையே ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம்? I will be a student. I will be a student. நான் ஒரு மாணவனாக இருப்பேன். நான் ஒரு மாணவனாக இருப்பேன். And the next one, I do. I do means நான் செய்கிறேன். நான் செய்கிறேன். இதையே பாஸ்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டூவோட பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். I did. I did. நான் செய்தேன். நான் செய்தேன். ஃபியூச்சரில் எப்படி சொல்லலாம்? I will do. நான் செய்வேன். I will do. I run. I run. நான் ஓடுகிறேன். In simple past, I ran. ரன்னோட past form ran. I ran. நான் ஓடினேன். நான் ஓடினேன். இதை எப்படி ஃபியூச்சரில் சொல்லலாம்? I will run. I will run. நான் ஓடுவேன். நான் ஓடுவேன். I go. I go means செல்கிறேன். அப்போ I go நான் செல்கிறேன். நெக்ஸ்ட் இதையே சிம்பிள் பாஸ்டில் எப்படி சொல்லலாம்? கோவோட பாஸ்ட் ஃபார்ம் went. So, I went. I went. நான் சென்றேன். நான் சென்றேன். இதையே சிம்பிள் ஃபியூச்சரில் எப்படி சொல்லலாம்? I will go. I will go. நான் செல்வேன். நான் செல்வேன். I think. I think. நான் நினைக்கிறேன். நான் யோசிக்கிறேன். I thought. நான் நினைத்தேன். I thought. நான் நினைத்தேன். Thought means நினைத்தேன். சிம்பிள் ஃபியூச்சரில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். I will think. I will think. நான் நினைப்பேன். நான் நினைப்பேன். நெக்ஸ்ட் ஒன், I make. I make means நான் செய்கிறேன். நான் செய்கிறேன். I made. மேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் made. I made. நான் செய்தேன். நான் செய்தேன். I will make. I will make. நான் செய்வேன். நான் செய்வேன். நெக்ஸ்ட் ஒன், I eat. I eat. நான் சாப்பிடுகிறேன். ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ate. I ate. நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். I will eat. I will eat. நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். I say. I say அப்படின்னா நான் சொல்கிறேன். say அப்படின்னா சொல்கிறது. ஸோ நான் சொல்கிறேன். சேயோட சிம்பிள் பாஸ்ட் என்ன? said. I said. நான் சொன்னேன். நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை I said அப்படின்னு சொல்லலாம். இதையே நான் சொல்வேன் அப்படிங்கிறத சிம்பிள் ஃபியூச்சரில் எப்படி சொல்லலாம்? I will say. I will say. நான் சொல்வேன். நான் சொல்வேன். நெக்ஸ்ட் ஒன், I take. I take. நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன். டேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் took. ஸோ இதை எப்படி சிம்பிள் பாஸ்டில் சொல்லுவீங்க? நான் எடுத்தேன். I took. I took. நான் எடுத்தேன்.
ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக். ஐ வில் டேக் நான் எடுப்பேன். ஐ வில் டேக் நான் எடுப்பேன். இப்போ நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதை எப்படி நீங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்லலாம் அப்படிங்கிறத என் கூடவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் கொண்டு வருகிறேன். இதை எப்படி சொல்லுவீங்க? நான் கொண்டு வருகிறேன். ஐ பிரிங். பிரிங் அப்படின்னா கொண்டு வருதல். ஓகே, ஐ பிரிங். சிம்பிள் பாஸ்ட்டில் இப்போ எப்படி சொல்லலாம்? பிரிங்கோட பாஸ்ட் ஃபார்ம் மட்டும் நம்மளுக்கு தெரியணும். brought. நான் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்தேன். ஐ brought. ஐ brought. சிம்பிள் ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம்? நான் கொண்டு வருவேன். நான் கொண்டு வருவேன். இதை எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் பிரிங். ஐ வில் பிரிங். நான் எழுதுகிறேன். நான் எழுதுகிறேன். ஐ ரைட். ஐ ரைட். ஸோ now சிம்பிள் பாஸ்ட் நான் எழுதினேன். நான் எழுதினேன். ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் ரோட். ஸோ அப்போ இதை எப்படி சொல்வீங்க? ஐ ரோட். வெரி குட். ஐ ரோட். சிம்பிள் ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம்? நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் எழுதுவேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் ரைட். ஐ வில் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் சமைக்கிறேன். நான் சமைக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஐ குக். ஐ குக். நான் சமைத்தேன். அப்போ குக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? குக்ட். ஐ குக்ட். ஐ குக்ட். நான் சமைப்பேன். ஐ வில் குக். நான் சமைப்பேன். ஐ வில் குக். நான் விளையாடுகிறேன். நான் விளையாடுறேன். ஐ ப்ளே. ஐ ப்ளே. நான் விளையாடினேன். ஐ பிளேட். ஐ பிளேட். நான் விளையாடினேன். நான் விளையாடுவேன். இதை எப்படி சொல்லுவீங்க? நான் விளையாடுவேன். ஐ வில் ப்ளே. ஐ வில் ப்ளே. நான் நடக்கிறேன். நான் நடக்கிறேன். ஐ வாக். ஐ வாக். நான் நடந்தேன். நான் நடந்தேன். ஐ வாக்ட். ஐ வாக்ட். நான் நடப்பேன். இது எப்படி சொல்லுவீங்க? நான் நடப்பேன். ஐ வில் வாக். ஐ வில் வாக். நான் அழுறேன். நான் அழுகிறேன். ஐ க்ரை. ஐ க்ரை. நான் அழுதேன். நான் அழுதேன். ஐ க்ரைட். ஐ க்ரைட். நான் அழுவேன். ஐ வில் க்ரை. ஐ வில் க்ரை. நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஐ ப்ரே. ஐ ப்ரே. நான் பிரார்த்தனை செய்தேன். நான் பிரார்த்தனை செய்தேன். ஐ prayed. ஐ prayed. நான் பிரார்த்தனை செய்வேன். ஐ வில் ப்ரே. ஐ வில் ப்ரே. நான் ஆடுகிறேன். நான் ஆடுறேன். ஐ டான்ஸ். ஐ டான்ஸ். நான் ஆடினேன். ஐ டான்ஸ்ட். ஐ டான்ஸ்ட். நான் ஆடுவேன். ஐ வில் டான்ஸ். ஐ வில்
டான்ஸ். நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். I read. I read. நான் வாசித்தேன். நான் வாசித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I read. I read. நான் வாசிப்பேன். நான் வாசிப்பேன். I will read. I will read. நான் சொல்கிறேன். I tell. நான் சொல்கிறேன். I tell. நான் சொன்னேன். நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I told. I told. நான் சொல்வேன். நான் சொல்வேன். I will tell. I will tell. நான் தெரிவிக்கிறேன். I inform. I inform. நான் தெரிவித்தேன். நான் தெரிவித்தேன். I informed. I informed. நான் தெரிவிப்பேன். I will inform. I will inform. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சரில் சில சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குவிஸ். இப்போது நான் இங்கே 2 வேர்ட்ஸ் கொடுக்கேன். அதை நீங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சருக்கு எப்படி அதை சென்டென்ஸாக சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான வேர்ட்ஸ் லுக் அண்ட் ஸ்டடி. லுக் மீன்ஸ் பார்க்குறது, ஸ்டடி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் படிக்கிறது. இதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.